ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஓட்சோரின்ற விஷயம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வச்சு பேசினது ஓகே. முக்கியமாக வாக்குறுதிகள் கிட்ட போயிருக்கணும், முக்கியமாக வாக்காளர்கள் கிட்ட போயிருக்கணும். தமிழ்நாட்டிலையும் இப்போ இவர்கள் இதே மாதிரி மேலேயே விட்டிட்டு இருக்காங்க பாருங்க. டீலிமிட்டேஷன், நீட்டு, இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பழைய இது. அப்புறம் இப்போது இன்னொன்று அதிகமான பூமரங்கல்ஸ் இருக்காங்க காங்கிரஸில். அவங்க வேலையே என்னென்னா அடுத்த தலைமுறையை வளர விட மாட்டாங்க. 2 கட்சியில் மட்டும்தான் இருக்காங்க. பிஜேபி 1 ஸ்டெப் அவங்க உயரம் அவங்களுக்கு தெரியுது. 1 ஸ்டெப் கீழே இறங்கிறோம். விஜய் கொடுங்க, ஜெயிக்கணும், அடிக்கணும். ராகுல் காந்தியை வச்சு தேஜஸ்வியை கவுத்தது, மொத்தமாக அங்கே மூடி முடிச்சது, டிவிகே விஜய் மேட்ரு, இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் மையம் புள்ளிக்கிறார். கரெக்டாக சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷன் சித்தப்பான்னு வந்து போய்கிறாரு. அவர் ஏன் தொடர்றீங்க? அவர் தான் முக்கியமான ஆள். கிட்டத்தட்ட இன்னும் சித்தப்பாகிறார். பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வர சமயத்தில் தான் நம்மளும் பேசுகிறோம். என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள்லாம் மீறி அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் வந்துச்சு. பட் இவ்வளோ பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றியாக இருக்குன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 2010க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்புன்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை? டபுள் செஞ்சுரி அடித்து நாட் அவுட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். எதிர் சைடில் போலிங் போட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. என்ன இந்த விவகாரத்தில் பார்க்கணுன்னா, சாரை வச்சு தேஜஸ்வியை ராகுல் காலி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சாரு அப்படின்ற இது தாண்டி தேஜஸ்வி யாதவ் வச்ச கோரிக்கை அருமையான கோரிக்கை. அவருடைய வாக்குறுதி, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை. சாத்தியமா? சாத்தியம்னா இப்போ 500 கோரிக்கை வச்சு வந்தாங்க நம்ம ஆளுங்க. சாத்தியமா? பட் இது எடுபடலையே அவர் சொன்னார். யார்? அதை தான் சொல்கிறேன். அதை வச்சு வரும்பொழுது இவர் நடுவில் தூக்கின்னு வந்து சாரு 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 சார் ஓட்சோரி ஓட்சோரின்னு ஓடணுன்னா இவங்க எல்லாம் அதுக்கு இரையாயிட்டாங்க. அதோ இங்கே நம்பாளுங்க இறையா இருக்காங்களா? இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது அப்புறம் வருவோம். இதை தூக்கிட்டு சுற்றின உடனே என்ன ஓட்சோரி ஜனங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தமிழ்நாடுக்கும் இவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய இந்த தேர்தல் மூலிமா, இப்போ நிதிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி கருணாநிதி பாதி ஜெயலலிதா. பீகாருடைய சமூக நீதி திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களை முன்னிலைப்படுத்தின திட்டங்கள், இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து வேறு லெவலு. ஆனால் முக்கியமாக வந்துட்டு மதுவிலக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பெண்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் சொல்ல வரேன். பெண்களுக்கான முக்கிய திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மது ஒழிப்பு, அதாவது மது விலக்கு. இங்கே தேஜஸ்வி கல் கடையை திறப்போன்றார். பீகார் இந்த நிலைமைக்கு இவ்வளோ சீரழிஞ்சு இவ்வளோ ஒரு வறுமை இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளானதுக்கு காரணம் மது. அதை உறுதியாக இவர் கொண்டு வந்துட்டார் போன தடவை. ஆனால் இப்போயும் கிடைக்குதே சார் பீகாரில் எல்லா இடத்துலையும். மது விலக்குன்றது தான் முக்கியம். கிடைக்குதுன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்க தான் செய்யும். இங்கே மது கொண்டு வருவோம் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா அந்த ஜனங்களுக்கு பயம் வருமா வராத? பெண்களுக்கு புதுசாக ஒருத்தரும் சொன்னார் வந்தவர். புதுசாக ஒருத்தர் வந்தார்ல அவரும் சொன்னார் வந்தவுடனே சைனே மது விலக்கு. அதனால தான் அவருக்கு கோழி முட்டை கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் பெண்களுடைய இதை கவர்ந்ததில் மிகப்பெரிய வெற்றி நிதிஷ்குமாருக்கு. குறிப்பாக பெண்களை வந்து முன்னிலைப்படுத்துறது, வேலைவாய்ப்பு, எல்லா விஷயங்களுக்குமே. இது இல்லாமல் இந்த 10,000 ரூபா போட்டதெல்லாம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ என்ன நான் ஜெயிக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன் ஒன்று அப்படின்ட்டு நம்ம ராகுல் சோர்னு போயிட்டு நடுவில் காண போயிடுறது. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கே பல நாள் அவர் போகல. இன்றைக்கும் இல்லை ஓட்டு. யூரோப்பில் இருக்கிறத வெளிநாடு போகிறது வர்றதுன்னு போனதுனால ஒரு கட்டத்தில் கடுப்பாகி எங்கே ராகுல் காந்தின்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அதுவே ஒரு கேம்பெயினாக மாற்றிட்டாங்க. இதில் ராகுல் ஃபோட்டோவை போட்டால் நமக்கு சிக்கல்னு காங்கிரஸ்காரங்களே பல இடங்களில் தவிர்த்ததாக சொல்லுவாங்க. 2021 மோடி ஃபோட்டோவை போட்டால் சிக்கல் அந்த மாதிரி நம்ம ஊரில் ஆச்சா. இந்த மாதிரி விவகாரம் தான். இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம இதை ஏன் தமிழ்நாடோடு நான் ஒப்பிடுறேன்னா, சமூக நீதி திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்களில் அமல்படுத்தி ஜெயித்தது கலைஞரும் ஜெயலலிதாவும். இந்த கலைஞருக்கு பிறகு இந்த திமுக ஆட்சி, நீங்கள் மதுதான் பிரதானம், அதில் தான் வருமானம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பெரிய அளவில் மது போதை சமாச்சாரங்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவதை பெண்கள் விரும்பவே மாட்டாங்க. அவங்க மௌனமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
நம்ம இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம், தாவேகா போன்ற கட்சிகள் டாஸ்மார்க் மேட்டரை கையில் எடுத்து பேசணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பார்த்துறீங்களா? விஜய் டாஸ்மார்க் மேட்டரை கையில் எடுத்து பேசணும். இதெல்லாம் எடுத்து பேசணும். அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற பெண்கள் ஆதரவு இன்னும் கூடும். அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக நம்ம மது இதெல்லாம் பற்றி கவலையே இல்லை, நமக்கு எப்படி விழுந்துரும் ஓட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு கனிமொழி ஆனால் பேசினாங்களே மதுவிலக்கு கொண்டு வரப்படும். அதுதான் எப்போ அதெல்லாம் நீங்கள் திரும்பி கேட்டதுக்கு அப்பெல்லாம் நான் பேசவே இல்லை. கிபி அந்த மாதிரி. அப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் இதை பெருசாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, இதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது ஜோக் என்னென்னா, அங்கே சாரு இங்கேயும் சாரை தூக்கிட்டு சுற்றுறாங்களா? இவர்கள் நோக்கமே என்னென்னா, இவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையை மறைப்பதற்கு இவர்கள் மேலே உள்ள விமர்சனங்களை பற்றி கண்டுக்காமல் பிஜேபி வந்துடும், பிரதமர் இது அது இது சாரு நீட்டு இப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு எப்போவுமே அவர்கள் சார்ந்த பிரச்சனையை பேசினால் தொட்டால்தான் கோபம் வரும், ஆதரவு வரும். அதை தொடாமல் சம்மந்தம் இல்லாமல் சுற்றுனீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த சாரு அதில் தான் சேரும். சார் அங்கே செம்ம கவனம் வாங்கிச்சா, இப்போ இங்கே வந்துட்டு முதல்வர் ஒரு வீடியோ போடுறாரு, இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ண தெரிலன்னு. ஆனால் முதல்வர் கீழே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லி தர்றாரு. ஊர் பூரா சார் ஃபார்ம்லேருந்து சார் இதுலேருந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. 5 கோடி ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் அதை ரிட்டர்ன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஸ்க்ரூட்னிஸ் ஆகும், எல்லாம் ஆகும். இப்போ சாருன்றது ஒன்றுமே இல்லைன்னு ஜனங்களுக்கு தானாக ப்ராக்டிக்கலாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இவர்கள் சாரை தூக்கிட்டு சுற்றுறது ஒன்றும் இல்லை. அந்த மக்களுக்கு என்ன யூஸு? ஒரு யூஸும் இல்லை. கச்சத்தீவு பற்றி பேசினா யார் எடுத்துக்க போகிறா? ஆனால் இந்த இவங்களுக்கு ஜனங்களுக்கான விஷயங்கள், நம்ம காட்சியில் இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு கொண்டு போனால் அதுக்கு யூஸ் இருக்கும். இவர்களும் அதே மாதிரி அதுக்கேற்ற பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பீகார் எலெக்ஷன் இவர்களுக்கு படிப்பினையை கொடுத்திருக்கிறது. இதற்கு பிறகும் இதே மாதிரி தூக்கிட்டுலாம் சுற்றுனாங்கன்னா நிச்சயமாக சேம் இதே மாதிரி பெரிய பலத்தை அடி விடும். இல்லை சார், எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, போன எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி வின் பண்ணிச்சு. அவங்க 125 சீட்டு வாங்கினாங்க. இதே மகாபந்தன் கூட்டணி 110 சீட்டு வாங்கினாங்க. ஓட்டு டிஃப்ரென்ஸுன்றத இதில் பார்த்தா வெறும் 0.3%. அவங்க 36.26, இவங்க 36.23. ஆனால் இந்த தடவை இவ்வளோ பின்னோக்கி இத்தனைக்கும் அவங்க ஆளுங்கட்சியும் கிடையாது, ஆன்டி இன்கம்பன்சி இவங்க மேலே கிடையாது, அவங்க மேலே தான் இருக்கணும். பட் இவ்வளோ பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம் பாஜகவுடைய ஒரு அடிப்படையான கட்டமைப்பு. இவர்கள் வெகு சிறப்பாக, அதாவது நிதிஷ் 43 சீட்டு சிஎம். நிதிஷு தெரியும், நம்ம சிஎம்மாக உட்காந்தாலும் நமக்கு பவர் வேணும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ சிஎம்குரிய தகுதியோடு அவர் பெண்களுக்கான திட்டங்கள், மற்ற விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குறது, டபுள் இன்ஜின் சர்க்கார் அது ஒரு தனி பாயிண்ட்டு. இது எல்லாத்தையும் அவர் கொண்டு போகிறார். பெண்களுக்கான இது அதிகமாக பெண்களை முன்னிலைப்படுத்துறது, வறுமை ஒழிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு, இதெல்லாம் போகும்பொழுது நிதிஷ் மேலே ஒரு மரியாதை வருது. இந்த சைடு இளைஞர் தேஜஸ்வி, அவருக்கான அந்த அரசியல்ன்றது அது தனி. இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம அதே அளவுக்கு இப்போ சேர்ந்தோன்னா அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் தான் இந்த ஓட் ஷோருன்னு கொண்டு வந்தான். ஓட் ஷோருக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது தேர்தல் ஆணையம் பிரச்சனை. அதை ஜனங்கள்கிட்ட இவர்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகவும் தெரியல. இன்னொன்று அதில் ஒரு மேட்டரும் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இங்கே சின்ன சின்ன கட்சியை கூட விடவில்லை. சிராக் பாஸ்வானுடைய கட்சி, அதாவது போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் அவர் தான். போன எலெக்ஷனில் நிறைய இடத்துல ஓட்டை பிரித்து அந்த ஓட் டிஃப்ரென்ஸை இது பண்ணவர். அதை இந்த தடவை என்டிஏ பாஸ்வானை கண்டுகொள்ளாமல் விட்டதுடைய விளைவு தான் போன தடவை வெறும் மெஜாரிட்டி லோக் ஜனசக்தி பார்ட்டி, அதான் எல்ஜேபி, ராம்விலாஸ் பாஸ்வானோட எல்ஜேபி. சிராக் பாஸ்வானை கண்டுக்காமல் விட்டதுடைய விளைவு தான் 125 தொகுதி, அவர்கள் 100 சில்லற தொகுதி. ஆமாம். சிராக் பாஸ்வானை பற்றி தெரிஞ்ச உடனேயே கிட்டத்தட்ட 6-8%, 7%க்கு மேலே இருக்காரு. ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட நம்ம சீமான் மாதிரி. ஆமாம். அவரை பிடிச்சி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிடிச்சி போட்டோன்னா 6 சீட்டோ 7 சீட்டோ அவர் சென்டம் அடித்தார். அவர் ஆமாம், அவரை மினிஸ்ட்ரு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, உள்ளே வச்சுக்கிட்டாங்க, இழுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த தடவை எல்லாம் சேர்ந்து நின்னவுடனே அந்த இது பெரிய அளவில் ஸ்வீப் பண்ணுறது, அப்படியே லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு அந்த பக்கம். இதில் சித்தப்பா பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லியிருக்காரு 10,000க்கு விலை போன தேர்தல் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். இன்றைக்கி அவங்களோட ஜன்சுராஜ் பார்ட்டியோட எக்ஸ்தல பதிவு. அதுக்கு நீங்கள் ஒரு 25 சீட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதை ஒத்துக்கலாம். ஏன் நீங்களே தேர்தலில் நிற்கல? அவங்கள்ட்ட 10,000 ரூபா இல்லை போல். அப்போது அவர் எவ்வளோ வாக்குகளை பிரிச்சிருக்கான்றதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி பிரச்சாரத்தில் இவர்கள் ஒற்றுமையாக போகிறாங்க. யார் சிஎம் கேண்டிடேட் உட்பட இவங்க கரெக்டாக இது பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க.
இங்கே நல்ல கோரிக்கை, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை இந்த மாதிரிலாம் வச்சாலும் இவர்களுக்குள்ள 1000 சண்டை. நீ எப்படி துணை முதல்வரா, இந்த மல்லாவா யாரோ ஒருத்தர் அவர் எப்படி அறிவிப்பீங்க, இவர் எப்படி துணை முதல்வா, அவர் பார்த்துட்டாரு. துக்ளக் படம் மாதிரி யார் ஜெயித்தாலும் நான் ஜெயிச்சா ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் துணை முதல்வர்ட்டாம்ல. அப்போ அவர்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை. ரெண்டாவது நீ நிற்கிறது நான் நிற்கிறதுன்னு 11 தொகுதிகளில் போட்டி வேட்பாளரை போட்டு காங்கிரஸும் நிற்கிது, ஆர்ஜேடியும் நிற்கிது. இப்படி நிற்கும் போது அந்த இது எல்லாமே ஓட்டு பிரியுது, இவங்களுக்கு போய் சேருது. 11 தொகுதியில் 8 9 தொகுதி முடிவில் பார்த்தா தெரியும். இல்லை நிறைய இடங்களில் நிறைய சிறுபான்மையில் இருக்கிற தொகுதிகளே என்டிஏ கூட்டணி. இதில் இன்னொன்று என்னென்னா சீமாஞ்சல்னு ஒரு பகுதி, அது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறது, ப்ளஸ் யாதவ் கம்யூனிட்டி இவங்களுக்கு கொடுத்துருந்தது. இந்த தடவை பிஜேபிக்கு அப்படி ஷிஃப்ட் ஆகுது. இது இல்லாமல் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அதுவே அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யாதவ் பிரதர்ஸ் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு 2ஆக பிரிஞ்சு நின்னது அதுவும் ஒரு காரணம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஆமாம், அண்ணனை வெளியே அமிச்சிட்டாங்க, அவர் தனியாக கட்சி அவரும் ஒன்றும் சேரல, அது விட்டுருங்க. இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஓபிசி இபிசி இந்த குர்மி இந்த இதெல்லாம் இவர் நல்லா கவர் பண்ணிட்டார். யார், நம்ம நிதிஷ்குமார். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது ஜாப்பு. நீங்கள் அங்கே பெரிய பிரச்சனையை அங்கே இல்லாமல் எல்லாம் புலம்பெயர்ந்து போகிறதில்ல. வேலைவாய்ப்பு தான் முக்கியமான பிரச்சனை. நான் பண்ணித்தரேன்றது இவ்வளோ நாள் பண்ணவர் இதுவும் பண்ணுவார், அடுத்த கட்டத்தை நோக்கி நகருன்றது அது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்புறம் பெண்கள், நீங்கள் அதிக அளவில் பெண்கள் வாக்கு ஜாஸ்தியானதும் இதுதான். பெண்கள் முழு சப்போர்ட்டு கொடுக்குறதும் இவருக்கு தான். ஏன்னா அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம கணவன்மார்கள் நம்மளை விட்டுட்டு வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க, ஒருவேளை இங்கேயே வேலை வாய்ப்பு வந்துட்டு நம்ம கூட இருப்பாங்களே அப்படின்னு ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்கான இது இருக்குல்ல, பெண்களை முன்னிலைப்படுத்துறது, வேலை வாய்ப்புகள் எல்லாம். அங்கே மிகப்பெரிய பின்தங்கிய மாநிலம். அங்கே பெண்களை கிட்டத்தட்ட வீட்டில் அடைச்சி வச்சு ஒன்றும் இல்லாமல் தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே இவர் எல்லா இதுவும் பண்ணி கொடுக்கும்போது பெண்களுடைய ஆதரவு பெற்ற எம்ஜிஆர் மாதிரி பெண்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறுது. இதில் முக்கியமானது மது விலக்கு இருக்குல்ல, அது. ரெண்டாவது பெண்கள் ஓட்டு பார்த்தோங்கன்னா இவர் கல்லுக்கடை திறக்கிறேன்றாரு. இது எல்லாமே அவங்களுக்கு பயம் வரும்ல, பெண்கள் அதிகமாக இருக்கிற அந்த இது சொல்லுவாங்கள்ல, உமன் ஃபேக்டர். ஆமாம், பெண்கள் அதிகமாக டாமினேட் இவர்கள் தான் அப்படின்ற இடத்த வாக்குகள் பார்த்தா 109 தொகுதிகள், 243 109 தொகுதிகள். அதில் 79 இது இவங்க முன்னிலை, என்டிஏ கூட்டணி 24 தான் அவங்க முன்னிலை. அப்போ பெண்கள் ஆதரவு எந்த அளவு? 80%. இது 12 மணி கால நிலவரம்ண்ணா. இதெல்லாம் இப்போலாம் அடிச்சிட்டாங்க 204, 140 150 இருந்தாங்க நான் வரும்போது. தேஜஸ்வி யாதவே பின்னாடி டபுள் செஞ்சுரி அடித்து நாட் அவுட்டில் போய்கிட்டு இருக்குது. அப்போ 79ன்றது தாண்டி போயிருக்கோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்களுக்கு பெரிய. ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஓட்சோரின்ற விஷயம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வச்சு பேசினது ஓகே, அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் அதை விட்டுட்டு முக்கியமான வாக்குறுதிகள் கிட்ட அவர் போயிருக்கணுமா? அப்பையும் அதே விஷயத்தை பேசாமல் இருந்து அதே முக்கியமாக வாக்குறுதிகள் கிட்ட போயிருக்கணும், முக்கியமாக வாக்காளர்கள் கிட்ட போயிருக்கணும். இவரு தான் அவர் கடைசி வரைக்கும் அதை ஒன்னே நம்பிட்டு இருந்துட்டாரோ? ஆமாம், அதை தான் பிரதானமாக கொண்டு போகிறது. தேஜஸ்வியும் சேர்த்து இழுத்து விட்டாங்க. இந்த பிரதான கோரிக்கை பின்னாடி போயிடுச்சு. ஆனால் இவர்கள் மண் சார்ந்த கோரிக்கைகளை வச்சுருந்தா ஓகே ஆகிருக்கும். இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ இவர்கள் இதே மாதிரி மேலேயே விட்டிருக்காங்க பாருங்கள், டீலிமிட்டேஷன், நீட்டு, இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பழைய இது. அப்புறம் இப்போது சார் இதெல்லாம் ஊட்டினா இருந்தால் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? கரண்ட்டு பில் ஏறி இருக்குது, விலைவாசி ஏறி இருக்குது, ஊர்லாம் டாஸ்மார்க் பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, என்னையா நாட்டில் ஆட்சி நடக்குதுன்ற கோவம்லாம் இருக்குல்ல. நீ அவன்கிட்ட போய் சாருன்னா என்ன சாரு ஐயோ பிடிச்சி கை விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவார்களாம். யார்? கே பாலகிருஷ்ணன். ஓட்டுரிமை போய்டும். புரியுது. ஓட்டுரிமை இல்லாதவர்களுக்கு நாடு கடத்திடுவாங்க. இப்போ நீங்கள் ஊரில் ஓட்டு இருக்குது, அவன் வந்த நேரம் இல்லை, உங்கள் ஓட்டு போச்சுன்னா நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ஓட்டுரிமை போனோன்னா லிஸ்ட் எடுத்துருவாங்க. கிருஷ்ணசாமி இந்த மாதிரி ஓட்டுரிமை இல்லாமல் சென்னையில் இந்த இடத்தில் பதுங்கி இருக்கிறார் அப்படின்னு வாக்குரிமை அதிகாரத்தை கொடுத்தனா வாக்குரிமை அதிகாரி ஜீப் எடுத்துக்கின்னு நேராக உங்களை கைது செய்து கை விலங்கி. எதற்காக தோழர்கள் இப்படி மாறிட்டாங்க? அறிவுபூர்வமாக பேசுகிற ஒரு இயக்கம் அது. மூலெல்லாம் அந்த 5 வருஷத்தில் உருகி வெளியே ஊற்றிச்சு, உள்ளே ஒன்றுமே இல்லை, காலியாகுது, பூமரங்கள் ஆகிட்டாங்க.
உங்களை கைது செய்து கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் விட்டு விடுவார்களாம். வெளிநாட்டில் எப்பா என்னப்பா பிரச்சனை, என்ன கப்பல் என்ன வருது சார், ஒரு 50,000 பேரை கைது பண்ணி கொண்டு வரோம். எதுக்கு? எங்கள் நாட்டில் ஓட்டு உரிமை இல்லை, உங்கள் நாட்டில் ஓட்டு உரிமைனா கடலில் தள்ளுறா, ஏன்ட்டு எதுக்குடா கொண்டு வரோம்? அத்தை கேள்வி எதுன்னு வரும். இப்போ மலேசியாவில் ஒரு 50 பேருக்கு ஓட்டு இல்லைன்னு கப்பலில் ஏற்றிட்டு இங்கே கொண்டு வந்து சென்னையில் இறக்கி விட்டு என்ன இறக்குறீங்க? அங்கே அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. ஓட்டு உரிமை இல்லைன்னா போய் சாவு, எங்கேயாவது தூக்கு போடு, இங்கேயாவது கொண்டு வரல கேட்கணும். இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க பார்த்துங்க. அதனால தான் முதல்வரே ஃபார்மை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறாரு. நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டாலே சார் ஃபார்ம் ஃபில் பண்ணுவது எப்படின்னா நிறைய பேர் வீடியோ இருக்குது. நீங்கள் 4 வீடியோ இந்தியா படம் தெரியாமல் ஒரு 4 வீடியோ பார்த்துட்டேன். அப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணால் முழுசும் இதே தான் வந்து நிற்குது. எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, எல்லா லாங்குவேஜில் வேணால் பார்க்கலாம் நீங்கள். அப்போது முதல்வர் வச்சு போட விட்றீங்கன்னா எந்த அளவுக்கு இவர்கள் இருக்கிறாங்க தெரியுதா? இதுதான் எடுத்துக்கிட்டு பண்ணுனா ஜனங்க வெறுத்து போயிடுவாங்க. இவங்களை கிட்டே சேர்க்க மாட்டேன், இவங்க நம்புகிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிங்க, சார்னோடனே சிக்காகோவில் இருக்கிறாரு. சாரை நம்பினவர் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு. இது ஒழுங்காக அவர்களுடைய தங்கையும் நியூயார்க்கில் இருக்கிறதா தகவல். 2 பேருமே இங்கே இல்லை. அவங்க வேறு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே இது கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா எப்பயுமே பிஜேபின்றது ஒரு எலெக்ஷன்னா அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குவாங்க. ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லை? அவர் ஒரு இதுவே கிடையாது. அவர் ஒரு ஃப்ரீ பேர்டு. இங்கே நீங்கள் இந்தியாவில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும்னா குடும்பம், குழந்தைகள், இந்திய மக்களோட இணைஞ்சு வாழ்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அவங்க ஒரு ஃப்ரீ பேர்ட் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கே ஒரு நடுவுலையே ஒரு யாத்திரையெல்லாம் போய் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தார். இப்போ திரும்பி அந்த மாதிரி இதாகிடுச்சு. அதை கேட்குறேன். திடீர்னு அவங்களுக்குள்ளேயே இதாகிடும். நம்ம யாத்திரெல்லாம் போய் 100 சீட் ஜெயிச்சிட்டோமா, இது விடக்கூடாத 80 ஆக்கணுமே, என்ன பண்ணுறது, இப்படி தான் யோசிப்பாங்க காங்கிரஸில். ஹரியானாவில் ஜெயிச்சிட்டோமா, ஆமாம் 10 சீட்லேருந்து 5 சீட்டு ஜெயிச்சிட்டோமா, எப்படி ஜெயித்தோம், நம்மளும் ஆம் ஆத்மியும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சிட்டோம். அப்படியா? அப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, என்ன பண்ணலாம், ஆம் ஆத்மியை கழட்டி விட்ருவோம். தோத்துட்டாங்க. இப்படி தான் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்ன பண்ணலாம், சமாஜ்வாடி பார்ட்டி, பிஎஸ்பி முன்னா சேர்த்துக்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். அப்போ அவங்கள கழட்டி விட்ருவோம். இங்கே என்ன பண்ணலாம், 25 சீட்டு சேர்ந்து நின்றுனா ஒரு 18 சீட்டு ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டில். அப்போ என்ன பண்ணலாம், சண்டை போட்டு பிரிஞ்சிடுவோம், விஜய்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு. அதனால் இவர்கள் வேலையே இதுதான். அதுக்குன்னே ஒருத்தருக்கிறார் கேசி வேணுகோபால், அகில இந்திய பொதுச் செயலாளர். அவர் வேலையே இதுதான். ஒன்று நல்லா நடந்தால் அதை உடச்சி கரெக்டான நேரத்தில் தப்பான முடியும். இன்னொன்று அதிகமான பூமரங்கிள்ஸ் இருக்காங்க காங்கிரஸில். அவங்க வேலையே என்னென்னா அடுத்த தலைமுறையை வளர விட மாட்டாங்க. 2 கட்சியில் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று சிபிஎம். எவ்வளோ பெரிய இயக்கம் சார் இது. நான் 25 வயசில் அந்த கட்சியில் பார்த்த தலைவர் இன்றைக்கும் மாநில செயற்குள்ளே இருக்கார். என்ன பண்ணுவீங்க? எனக்கு டபுள் ஆயிடுச்சு வயசு, ஆனால் இன்னும் அந்த தலைவர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. டி.கே. ரங்கராஜன், வி. மீனாட்சி சுந்தரம், இவருன்னு பலரும் அங்கேயே இருக்கிறாங்க. சரி சார். ஆனால் பீகாரில் என்டிஏ இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி கூட்டணி அப்படின்றது இன்டாக்டாக இருந்தது தான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி கூட்டணி சிதறி போய் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சி கூட்டணி அங்கே இருக்கிற மாதிரியே சில பிரச்சனைகள் எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்குன்ட்டு நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஒருவேளை அதே இங்கே ரிப்பீட் ஆகுமா? இங்கே பெரும்பாலும் செய்திகள் எல்லாமே நரேட்டிவ். நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இருக்காது. 1000 சண்டைன்னு வாங்க, அங்கே ஒற்றுமை இருக்கும். இதை நம்ம நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரேன். ஏடிஎம்கேல பயங்கர சண்டை இல்லை சார். இப்போ அங்கே வந்துட்டு திரு அமித்ஷா அவர்களோ இல்லை அங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்களோ இன்டாக்டாக வச்சிருந்து ஜெயிச்சிட்டாங்க என்டிஏ கூட்டணியை. அதே மாதிரி இங்கே ஸ்டாலின் அவர்கள் இன்டாக்டாக தானே வச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் அடுத்த எலெக்ஷன். நேற்று கூட அந்த ராஜேஷ்குமார்னு காங்கிரஸ்காரு, இல்லை இனிமேல் பேசுவாரா ராஜேஷ்குமார்? இன்னையிலேருந்து பேசுவார். எப்படி எதான் பேசுவாங்க? அங்கே தான் கோஷ்டி இருக்குது. நீங்கள் மாணிக் தாக்கூர் ஒன்று பேசுவார், ஜோதிமணி ஒன்று பேசுவாங்க, சசிகாந்த் செந்தில் ஒன்று பேசுவார், ராஜேஷ்குமார் பேசுவார், அழகிரி பேசுவார். இவங்க எல்லாத்துக்கும் எதிராக செல்வ பெருந்தகை அவங்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க கிடக்குறாங்க, நான் தாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் நம்ம திருமாவளவன் ஒன்று பேசுவார், ஆலு சாவனாஸ்லேருந்து அந்த டீமு. தலைவரே போனால் நாங்கள் இருக்குங்க, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்கன்னு இவங்க ஒன்று பேசுவாங்க. ஸ்பேஸ் சண்முகம் ஒன்று பேசுவார். நீ நான் லீடர் நான் தான். எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்ட்டு.
அவர் மாநில செயலாளர் இல்லைன்றதை மறந்துட்டாரு. இப்போ என்ன பண்ண முன்னாடி இந்த ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு திடீர்னு மறந்து போயிடுவாங்க. நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், போயிட்டாலும் பரவாயில்ல, அந்த ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன், சைன் வர போடப்போம். இப்போ ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆனால் அடுத்த ஜென்ரல் மேனேஜர் வந்துட்டார். இந்த ஜென்ரல் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அங்கேயே உட்காந்துக்குவேன், நீ வெளியே உட்காரியா அப்படின்னா என்ன? இப்போ அதான் அங்கே நடக்குது. சிரிச்சிட்டு இருக்காங்களாம் தோழர்கள். இவர் போய் செக்ரட்டரி ரூம்லேயே உட்காந்துக்கிறாராம், இவர் வெளியே உட்காந்துக்கிறாராம் சண்முகம். எதுனாலும் எனக்கும் வேணும். அழைப்பிதழ், கூட்ட அழைப்பிதழ், மாநில செயலாளர் சண்முகம் எனக்கும் போட்டு கொடு, நானும் வருவேன் கூட்டத்தில். ஆமாம், முன்னாள் மாநில செயலாளர், இப்படியே. அதனால் அந்த அவங்க வந்து சண்முகம் ஒன்று சொன்னார்னா இவர் ஒன்று சொல்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ்எம் பண்ணியிருந்தாங்கல்ல, அது மாதிரி. அப்போ சண்முகம் எதிர்த்து பேசினா இவர் பயங்கர ஆதரவாக பேசுறது. சண்முகம் சாரை பற்றி எதுவுமே பேசலை, லைட்டாக பேசி தொடுவார். ஆனால் இவர் கைது பண்ணி கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி முடிய அளவுக்கு பேசுவார். இந்த மாதிரி வீரபாண்டியன் அவர் அப்படியே பார்க்குறாரு, சண்முகமாக கே பாலகிருஷ்ணன் தான் நல்லா இருக்குது, நம்ம முத்தரசனாக தான் சொல்லிக்கிறாரு, நம்மளாம் அப்படியே பேசுவோம்னு பேசினுக்கிறாரு. இந்த மாதிரி இது எல்லாருமே தேர்தல் நெருக்கத்தில், நான் தான் சொன்னேன்ல, நரேட்டிவ் நல்லா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனை ஆகும். ஏன் ஆகும்னா, விஜய் அங்கே ஒருத்தர் இருக்கார், போயிடுவோன்னு காமிச்சே மிரட்டுவாங்க. இங்கே இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெல்லாகலன்னாங்க. இன்றைக்கி பக்காவாக போகுது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, முழு கவனமும் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும். இல்லை, அதுதான் நான் இப்போ கேட்கணுன்ட்டு வரேன். இப்போ அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, பீகார் எலெக்ஷன் முடியட்டும் பாருங்கன்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போது இன்றைக்கி காலையில் நயினார் அவர்கள் ஒரு பேட்டியில், ஒரு தொலைபேசி பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, என்ன கேள்வி கேட்கப்பட்டதுன்னா அவர்கிட்ட, இப்போ உங்களோட இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கே எடப்பாடி அவர்கள்ட்ட என்ன மாதிரி சீட்டு நீங்கள் அதிகப்படுத்தி கேட்பீங்களா அப்படின்ற ஒரு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னென்னா, அதாவது இங்கே யார் வரணும் அப்படின்றத விட யார் வரக்கூடாது அப்படின்றத எங்களுக்கு முக்கியம், அதை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ அவங்க வந்துட்டு சீட் எங்களுக்கு முக்கியம் இல்லை, திமுக வரக்கூடாதுன்றதுல கன்ஃபார்மாக இருக்காங்க. இருக்கிறதுலேயே பெரிய தில்லாலங்கடி யாருன்னா நிதிஷ்குமார். ஆமாம், நிதிஷ்குமாரை வச்சுட்டு செகண்ட் டைம் வந்துட்டாங்க. அப்போது எடப்பாடியில் அந்த மாதிரி கிடையாது. பிஜேபி தொல்லை கொடுக்கும், அடிமைத்தனம் பண்ணோம், இன்னும் இவர்கள் அடிமை தான், மீண்டும் அடிமையாகிவிட்டார், இப்படிலாம் இவங்க உருட்டுறாங்க. ஆனால் அங்கே நடைமுறை வேறு. அவர்கள் இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம வரணுன்றதை விட யார் வரக்கூடாதுன்றதுக்கு முக்கியம். அப்போ எந்த அளவுக்கு போனாங்கன்னா, என்டிஏ விஜய் கூட பேசுகிறாங்க. நான் எப்படி பார்த்தா எடப்பாடி கோச்சிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறதுல இப்போ என்டிஏவோட தலைவர் எடப்பாடி, அதுதான் பெரிய. நீங்கள் எப்படி பேசலாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் நடக்கலை. பேசுகிறாங்க, தகவல் போகுது, இன்னென்னதெல்லாம் பேசணுன்னு அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவர் நல்ல விஷயம் பேசுங்கன்றாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுக்காத அளவுக்கு நாங்கள் ஒன் ஸ்டெப் கீழே இறங்கிறோம். விஜயை வந்து செகண்ட் பிளேஸ். இன்னும் அங்கே யார் தொல்லை கொடுப்பானோ, என்ன நாங்கள் தான் மேஜர் பார்ட்னரு, விஜய் வந்தால் எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு பிஜேபி ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கும். ஆனால் பிஜேபி ஒன் ஸ்டெப், அவங்க உயரம் அவங்களுக்கு தெரியுது, ஒன் ஸ்டெப் கீழே இறங்கிறோம், விஜய் கொடுங்க, ஜெயிக்கணும், அடிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அப்போது பிஜேபி இது அன்புமணியை உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு, தேமுதிக. இப்போ இதெல்லாம் வரும்பொழுது ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறது பார்ப்பாங்க. இங்கே 6-10 ஆகணும், டபுள் டிஜிட்னு ஆரம்பிச்சிட்டாங்க. 20-60 ஆகணும்னு அவங்க 63 நாயன்மார்கள் திரும்பி. அப்புறம் என்ன அங்கே என்னத்தை வாங்கினேன்னு இவனுக்கு 60 கொடுக்கணும் சார், 40 கொடு. போன தடவை 25, அட்லீஸ்ட் 10 எக்ஸ்ட்ரா கொடுக்குமா திமுக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம்? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜெயிக்காத இடமா பார்த்து கொடுக்குற வேலை பண்ணல, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு நாங்கள் கேட்குற இடம் தான் கொடுக்கணும். அதையே இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எங்கள் டோங்க எல்லாம் லேட்டாக தான் கண்டுபிடிப்போம். ரமணா படத்தில் அதையே இப்போ தான் கண்டுபிடிச்சி. அவர் பேர் என்னது, அஜித்து டோங்கரா? எது சார் டோங்கரா? யாரோ ஒருத்தர் மேல்ட பொறுப்பாளர் 125 இடம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாரு அவர். எதுக்கு 125 இடம் சொல்லுங்கள்? இவ்வளோ நாளாக நீங்கள் 40 குத்திங்கன்னா 15 ஜெயிக்கிற மாதிரி 25 வந்து ஜெயிக்காத மாதிரி கொடுப்பீங்க. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எங்களுக்கு எங்கள் இடம்னு. அப்போ அதுலேருந்து எங்களுக்கு கொடு, 125 கொடுப்போம், அதுலேருந்து எங்களுக்கு கொடு. இல்லை இப்படி கேட்கலாமா, பீகாரில் அவங்க 101 நின்ன மாதிரி எங்களுக்கு கொடுங்க. நல்லா வா, அறிவாலயம் பின்னாடி கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே கட்டுறான்னு கூப்பிட்டு வந்து 2 சாத்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். ஆமாம், அதனால் அதெல்லாம் வந்து நடக்காது. இப்போ ஒரு இப்படி ஏறி நின்றுக்குவாங்க, துரைமுருகன்லாம் கேட்கணுமா? அவ்வளோதான். அவர் சும்மா பேரம் பேசும்போது இந்த மாதிரி நேரத்துக்கு துரைமுருகன் விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? துரைமுருகன், டிஆர் பாலு அவர் ஓப்பனாக கேட்பார் சார், பொது தொகுதி கேட்கலாம் கேட்பார். ஆமாம், என்ன எந்தெந்த சுடுமுஞ்சிக்குதோ எல்லாத்தையும் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் வச்சுருப்பாங்க. ஆராசா, துரைமுருகன் கேட்கணுன்ட்டு போனாலே அவங்கள பார்த்து மூஞ்ச பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கும். ஒரு நான் இல்லை, அது ஒரு
என்னது இல்லை ஒரு கனிமொழி அவர்கள்லாம் இதில் விட மாட்டாங்க. கனிமொழினா பார்த்தோன்னே 60ன்றுவாங்க. ஏக்கா 60 இல்லை என்ன இது அதெல்லாம் முடியாக்கா அப்படின்வாங்க. இங்கேனா மூஞ்சி போனோடனே குடுக்குடுன்னு வச்சுக்கிட்டுனா வா அப்படின்னா அப்படியே ஐயோ 60 சொன்னோமே இப்போ என்ன பண்ணுறது தலைவர் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாரு. சரி ஒரு 30 இல்லை எங்கே சொல்லிக்கிறாங்க நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி இல்லை உள்ளே போனதோட அமிச்சாங்க ஞாபகம் இருக்குதா? திருமாவளவன் சொன்னார் ஆஃபீஸ் ரூம் இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி உள்ளே போனால் ஹைட்டாக ஒருத்தரும் ஷார்ட்டாக ஒருத்தரும் யார் மாப்பிள்ளையும் நம்ம ஸ்லீப்பர் செல்லு ஆதவம். அது அவங்களோட பாஷை இல்லை சார். அவர் எதுக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடணும்? அவங்க சொல்கிறாங்க, நான் மட்டும் நானா சொன்னேன்? இல்லை அவங்க சொல்கிறாங்கன்ற. அப்போது மாப்பிள்ளையும் இவரும் உக்காந்துங்கன்னு பேரம் பேசி முடித்தாங்க ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி இப்போ கூட ஏதாவது செட் பண்ணிடலாம். மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு, வேறு யாராவது அப்போ புதுசாகிறவர் உட்கார வச்சு. சரி சார், இப்போது நீங்கள் இந்த ஆதவர்ஜுனா அவர்களை தொட்டதுலேருந்து இப்போ டிவிகேவோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து டிவிகேவோட அவங்க கற்றுக்கிற பாடம் என்னவாக இருக்கும்? ஏன்னா அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நகர்வுகளை நகர்த்துறதா தகவல்லாம் இருந்துச்சு. இப்போ எப்படி அதை கொண்டு போவாங்க, முன்னெடுப்பாங்க அந்த இதை? அவங்க நகர்த்தின மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ்குள்ளே கிளப்பி விட்டாங்க. ஒரு ஜோக் சொல்லிட்டா, இத்தனை மேட்ருக்கும் கதாநாயகம் ஒருத்தருகிறார். யார் சொல்லுங்கள்? ராகுல் காந்தியை கவுத்தது, ராகுல் காந்தியை வச்சு தேஜஸ்வியை கவுத்தது, மொத்தமாக அங்கே மூடி முடித்தது, இங்கே கவுத்தது, இப்போ டிவிகே விஜய் மேட்ரு, இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் மைய புளிக்கிறார். கரெக்டாக சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷோர் சித்தப்பான்னு வந்து போய்கிறாரு. அவரு ஏன் தொடர்றீங்க? அவர் தான் முக்கியமான ஆள். கிட்டத்தட்ட இன்னொரு சித்தப்பாகிறார். இன்னொரு சித்தப்பா யார்? பிரவீன் சக்கரவர்த்தின்னு பேர். ராகுலுக்கு அவர் தான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம். அவர் தான் அந்த சாரை கண்டுபிடிச்சவர். எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும். முட்டு சந்து கூட்டு போனால் அவங்க தானே தேவை. இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் தான். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை காலி பண்ணிக்கிறார் தெரியுமா? யார் சார்? பிடிஆர் ஆடியோ. ஆமாம், அது இவர் மூலிமா தான் வந்து. ஆமாம், அது ஒரு தகவல் ஆச்சா. இவர் இப்படியே ஒட்டிகிட்டு தான் விஜய்கிட்ட பேசுகிறாரு, ராகுலை பேச வைக்கிறாரு. இப்போ அவர் தான் விஜய்கிட்ட பேசுகிறாரு சார்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை நம்பி இவர்கள் ராகுல்கிட்ட பேசி, ராகுலும் இவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் 40 MP ஆதரவு விட்டுருவாங்களா? 28 MP. 40ங்க கூட்டணி 40 22 MP. சாரி 22 25. உதயசூரியன் சாப்பிங்க. இது எல்லாத்தையும் விட்டுருவாங்களா? டிஎம்கேன்ற கட்சி இருக்குல்ல, இதெல்லாம் இவர்களுக்கும் விஜய் டீமுக்கும் காங்கிரஸை கூட்டு நிற்கிறாங்க வச்சுக்கோங்க. எப்படினாலும் தோப்பீங்க, கூட்டா சேர்ந்து தோப்பீங்க, இல்லை தனியாக நின்று தனியாக தோப்பீங்க. ஆனால் 29 என்ன பண்ணுவாங்க? இப்போ தோத்துட்டு போகிறோம். 29 என்ன பண்ணுவாங்க? இல்லை இப்போ தோத்தாலே விஜய்க்கு சிக்கலுங்க. இல்லை காங்கிரஸுக்கு சொல்கிறேன், விஜய்க்கு எப்படி இருந்தாலும் சிக்கல். காங்கிரஸை விடுங்க, யார் தோல்லையாக போய் ஏறிக்குவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தலைவா மன்சிக தலைவா 15 கூட இந்த தடவை போதும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. விஜய் முதலமைச்சர் நம்பிட்டு இருக்காருல்ல, தோத்துட்டாருன்னா மக்கள் விரும்ப முதலமைச்சர் சித்தப்பு கதையாகிடும். அப்படிதான் ஆக போகுது. தனியாக நின்னீங்கன்னா ஓட்டு வாங்கலாம், சதவீதம் வரும், ஆனால் சித்தப்பு கதை தான் ஆகிடும். அதனால் 0 ஆகிடும். சித்தப்பு சொல்லிட்டு போனார்ல, ஏடிஎம் கூட சேர்றது ஸ்வீப். ஆனால் அந்த எண்ணத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். டிசம்பர் மாதம் நான் வர்றேன் ஜெயிச்சுட்டு. ஒருவேளை கிளம்பியிருப்பாரோ, இன்றைக்கி ஃப்ளைட்டு புக் பண்ணியிருப்பாரு. அண்ணா அங்கேயே இருந்தேன் இருப்பாங்க. அண்ணா அங்கேயே இரு, நாங்கள் இங்கே பார்த்து பண்ண சேட்டர்ட் ஃப்ளைட்டை கட் பண்ணு, எல்லாத்தையும் கட் பண்ணுறான்ருப்போம். இப்போ இவர் இங்கே தோத்துட்டாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி நடத்தணும். ஆமாம், 6 மாதம் தேர்தல் இருக்கும் போதே விஜய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாகிறாருன்னு ஊருக்கே தெரியும். விஜய் மட்டும் இல்லை, அந்த கட்சியே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இனிமேல் அறிவிப்பாங்க. இனிமேல் நல்லா இருக்குமே எஸ்ஐஆர், இனிமேல் நல்லா இருக்கும் எஸ்ஐஆர் தான் அவங்க. இப்போ எல்லாம் அங்கே எப்படி செய்கிறாங்களாம் தெரியுமா? ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினச்சி அறிவிச்சாருன்னு நினைக்கிறேன். பிஜேபி அலுவலகத்துலலாம் எஸ்ஐஆர்னு ஃபோட்டோ வச்சு பக்கத்தில் ராகுல் காந்தி ஃபோட்டோ வச்சு சூடம் கொளுத்தி காமிச்சுக்கிறாங்களாம். வாழ வைத்த தெய்வமே, நல்லாரு தெய்வமே, நீ மட்டும் இதை கண்டுபிடிக்கல வச்சுக்கோ, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். 2024 அண்ணாமலை அவர்களுக்கு. ஆமாம், திமுக காமிச்சதுல சூடம் அந்த மாதிரி டபுள் செஞ்சுரி அடிக்க உதவி ஏதுன்னு. இங்கே இனி சார்லாம் எடுபடாது. நீங்கள் 5 கோடி பேர்கிட்ட போயிடுச்சு அந்த ஃபார்மு, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வேணுன்னா சும்மா நடத்திக்கலாம். ஏன்னா ரிப்ளிகா தானே, திமுகவுடைய ரிப்ளிகா தானே இவங்க, சொந்த புத்தி கிடையாதுல்ல. ஸ்லீப்பர் செல்லு இதுங்க தானே இருக்குது சுற்றி. ஜானே ஒரு ஸ்லீப்பர் செல்லு தானே. இவங்க ஜானை விட்டாங்க, பாவம் ஆதவர்ஜுனா பாவம் துட்டு வேறு செலவழிச்சு திட்டு வேறு வாங்கினுக்கிறாரு. திட்டு வேறு வாங்கினுக்கிறாரு.
ஒன்று துட்டை வாங்கின்னு ஸ்லீப்பர் செல் வேலை பார்த்துட்டு அவர் எல்லா கட்சிக்கும் எப்படி தான் சார் பண்ணுறாரு? போய் செலவு பண்ணுறது, திட்டு வாங்கிட்டு முதலமைச்சரை எதிர்க்கட்சி தலைவராக்குவார். ஒருவேளை ராகுல் காந்தி கூட அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயம். அப்போ தோத்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி நடத்துகிறதோ மற்ற விஷயங்களோ பெரிய கஷ்டம். நான் இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்கிறது, பீகாரில் எப்படி அந்த சிராக் பஸ்வான் வந்து எப்படி இதுவோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஜேபியோட கூடுதல் சீட் கொடுக்க போகிறாங்க. ஆமாம், நின்னா 40 50 சீட்டு அப்படியே ஜெயிச்சா எதிர்க்கட்சி தலைவர் வேறு லெவலில் லைஃப் போகும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதே மாதிரி நீங்கள் மினிஸ்ட்ரி 31ல் பிஜேபியில் மினிஸ்ட்ரி கேட்கலாம். இல்லை 31ல் விஜயகாந்த் அவர்கள் செய்த தவறை செய்யாமல் கரெக்டான முடிவு எடுத்தாருன்னா எங்கே வேணால் போகலாம். செய்யலைன்னா படம் நடிக்க போகலாம். ஆனால் 280 கோடி ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்கு தயாரிப்பாளரை தேட வேண்டும். ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மூவி இண்டஸ்ட்ரியும் திரும்பி அவங்க இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி எங்கே இவர் போக முடியும். அதனால் இது விஜய்க்கு சரியாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். தப்பாக முடிவெடுத்தாங்கன்னா அது அவர்களுக்கும் சிக்கல். சித்தப்பா பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிரதர் இன் மை ஆர்ம்ஸ் சித்தப்பா இப்போ பிரதர் இன் மை ஆர்ம்ஸ் எங்கே அவ்வளோதான். ஆம்ஸாவது கேம்ஸாவது ஃபோன் அடித்தாலும் இப்போ எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் விஜய். சரி சார், பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.